அப்பா. ஸோ அதில் ஃபில்டர் ஆக்ஷன் வச்சுங்க, தூக்கி போட்டுருவோம். இவ்வளோ அழுக்காக இருக்குது அதில். ஒரு வருஷம் மேலே க்ளீன் பண்ணி மாய் நீங்கள் கொஞ்சம் வந்து பாரு. ஏசி இதெல்லாம் என்ன ஆகும் உள்ளே போனால்? ஹெல்த் இஷ்யூ தான் சார் வரும். ஹெல்த் இஷ்யூ இந்த தான் நம்ம ஸ்மெல் பண்ணுறோம் சார். ஏசி காற்றை சுவாசிக்கிறோம். அது சுவாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஹெல்த் இஷ்யூ எதனா வரும் சார். டே வச்சிருக்கக்கூடாது. இதெல்லாம் டஸ்ட்டில் இருந்துருக்கு. அந்த நுரையீரல் பாதிப்பு இதனால தான் வருது இல்லை? குழந்தெல்லாம் அங்கே வந்து தூங்குறான். அடப்பா இவ்வளோ டஸ்ட், ஒரு வருஷம் இப்போ இவ்வளோ டஸ்ட்டு சேருது இல்லை? நம்ம ஃபேன்லாம் யூஸ் பண்ணுறோம்ல சார். நம்ம 6 மந்த் ஏசி பொறுத்த வரைக்கும் மெயின்டெனன்ஸ் இருந்துகிட்டே தான் சார் இருக்கும். 6 மந்த் ஒன் 5 மந்த் ஒன் சர்வீஸ் பண்ணிகிட்டே தான் சார் இருக்கும். ஃபில்டர் வாஷ் பண்ணுறதுனால நம்மளுக்கு அதோட டர்ட் ஏதாவது சார். சரி, நீங்கள் வழிக்கு ஊந்துட போகிறீங்க, வாங்க. ஓகே. வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? நம்மளுக்கு ஏசி ரொம்ப கொஞ்சம் பிரச்சனையாக இருந்துச்சு, கூலிங்கே வரல. நம்ம அர்பன் கம்பெனி ஃபோன் பண்ணியிருந்த ஒரு பிரதர் வந்திருக்காரு. வாங்க பிரதர், வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் நேசப்பிரியன். அர்பனில் ஏசி டெக்னீஷியனாக ஒர்க் பண்ணுறேன். ஓகே ஓகே, ரொம்ப சந்தோஷம். நீங்கள் எது எப்படி பண்ணீங்க நான் பார்க்கலாம்ல? இன்னைக்கு பார்க்கலாம், கூட இருக்கலாம்ல? கூட பிரச்சனை இல்லை. எப்படி வாட்ச் பண்ணலாம்? இன்னும் கூலிங் வர மாட்டேங்குது, டஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே. இது அவுட்டர் விண்டு கீழே இருக்குது. ஓகே, பார்க்கலாமா? பார்க்கலாம். ரைட், ஓகே. நம்ம வீட்டு காஃபி எப்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். மாய் காஃபி மோமனு இது செம்ம டஸ்ட் இருக்குமே. இது மட்டும் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணுவோம் மாதம் இல்லை 2 வாரத்தோடு. அந்த மேலே ஃபில்டர் மட்டும் தான் க்ளீன் பண்ண தெரியும் எனக்கு, உள்ளெல்லாம் தெரியாது எனக்கு. ஆக்சுவலாக இந்த வீடியோ நான் எதுக்கு போகிறேன்னா, நிறைய பேர் வீட்டில் வந்து கூலிங் வந்து இருக்காது, அது உள்ள டஸ்ட் ஃபார்ம் ஆகிருக்கும். மேலே இருக்க ஃபில்டர் மட்டும் தான் நம்ம மேக்ஸிமம் க்ளீன் பண்ணுவோம் இல்லையா? இப்போ எவ்வளோ டஸ்ட் இருக்குன்னு பார்க்கலாம். அதான் அவர் க்ளீன் பண்ணிட்டு இருக்காரு. அர்பன் கம்பெனியில் தான் நான் புக் பண்ணேன். அவர் பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க, கீழே டஸ்ட்டில் விழாமல் எப்படி பண்ணார் பார்க்கலாம். அவ்வளோதான். அப்படியே ஊற்று. எவ்வளோ அழுக்கு இருக்குது பாருங்கள். இதனால தான் கூலிங் வர்றது. தண்ணியாக இருக்குல்ல? அப்படியே இருக்குமா? தண்ணியாக இருக்குமா? அது ஃபுல்லாக ஜல்லி ஃபார்ம் ஆகிடுது. ஓ, ஐஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிடும் தானே? ஆமாம் சார், அது ஜல்லி சார், பாக்டீரியா. ஓ சரி. ஃபேன் போடவா? அந்த ஃபேன் இல்லைப்பா, இந்த டேபிள் ஃபேன் போடுறேன். டஸ்ட்டு பாருங்க. சரி, ஓகே ஓகே. வெத்து கொடுத்தேன் உனக்கு. நீயும் டஸ்ட்டு சேர்ந்தா ஜல்லி மாதிரி ஃபார்ம் ஆகிடுது, குழகுழன்ட்டு சொல்லிட்டு ஜல்லி பாக்டீரியா மாதிரி ஃபார்ம் ஆகிடுது. ஓ, உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ கூட வரும் சார். ஹெல்த் இஷ்யூ 6 மந்த் ஒன் சர்வீஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். 6 மந்த் ஓகே ஓகே ஓகே. ஏசி சர்வீஸ் பண்ணா ஏசி எப்பவுமே இயர்லி 2 டைம்ஸ் சர்வீஸ் பண்ணிடுவோம் சார். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்மர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சர்வீஸ் பண்ணிடுவோம் சார். சம்மர் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு சர்வீஸ் பண்ணிடுவோம் சார். 6 மந்த் ஒன் சர்வீஸ் பண்ணினா ஏசி நல்லா லைஃப் வரும் சார் உங்களுக்கு. ஓகே ஓகே. இப்போ நீ சர்வீஸ் பண்ணி எப்படின்னு பார்க்கலாம். கூலிங். ஓகே சார். ஓகே ஓகே, பண்ணு போடாமல் இருக்குது போடுற அளவுக்கு இந்த பிளாஸ்டிக் கவர் போட்டுனா தண்ணி வரும். ஓ ரைட், ஓகே. இந்த போர்டு இருக்குது, போர்டில் தண்ணி போட்டோம்னா போர்டு இஷ்யூ வந்துடும் சார். நல்ல ஷார்ட் சர்க்யூட். ஓ சரி. அந்த கவர் வச்சு கவர் பண்ணிட்டோம்னா மெயின் ஆஃப் பண்ணிட்டியா? டிப்பர் டிப்பர்லாம் எல்லாமே ஆஃப் பண்ணி சார். ஓகே ஓகே. நம்ம வீட்டு காஃபி செம்மையாக இருக்கும், சாப்பிட்டு எப்படின்னு சொல்லு. ஓகே, உட்கார் சாப்பிடு. அந்த அதை எடுத்துகிட்டு இதில் உட்கார். ஃபேன் போடு. அதை எடுத்துகிட்டு உட்கார். எந்த ஊர் பண்ணி? விழுப்புரம் சார். ஓ, இங்கே சென்னையில் ஒர்க் பண்ணுறேன். அம்மா அப்பாலாம் எங்கே இருக்காங்க? சரி, ஓகே. உட்கார் சாப்பிடு. லிவிஸ்டா கேள்விப்பட்டியா? லிவிஸ்டா காஃபி தூள் சாப்பிட்டு நல்லாயிருக்கும். என்னென்னு கொஞ்சம் அவர் சக்கரை போட்டியா? நான் சுகரில் இல்லை எனக்கு. இப்போ வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிடுறாரு. ஸோ டஸ்ட்டு உள்ள. ஓ இப்படியா? ஸோ தண்ணியெல்லாம் எங்கே போகணும்? நேராக கீழே பைக்கில் வந்துடும். அவ்வளோ சிவரில் அழுக்காகாமல் நேரத்தில் வந்துடும்ல? ஓகே. அது என்னதுப்பா? இது ஃபோம் சார், கம்பெனிலேருந்து ப்ரொவைட் பண்ணுறது சார். ஓ, நுரை. ஓகே. ஓ சரி.
இந்த ஃபோம் வச்சு க்ளீன் பண்ணுறோம், உள்ளே இருக்கிற அந்த ஜல்லிலாம் டீப் க்ளீன் ஆகிடும் சார். ஓ கம்ப்ளீட் ஆகிடுச்சிடுறேன். சோப்பு நுர அதுதானே? ஆமாம் சார். இல்லை இது ஏசிக்காக ப்ரைவேட்டாக கம்பெனிலேருந்து ப்ராடக்ட்ஸ். ஓ சரி சரி ஓகே. இங்கே வந்து தண்ணி கனெக்ஷன் இங்கே வருது. இங்கே வந்துட்டு மேலே ஃபுல்லாக ஃபோம் அடிச்சிட்டாங்க. என்ன பண்ணுறாங்க பார்க்கலாம். அழுக்கு கீழே எல்லாம் பிச்சுன்னு போயிடும். அவுட்டர் அவுட்டர் ஓ ஓ பாய் தண்ணி அதில் போட்டு பாய் தண்ணி எவ்வளோ அழுக்கு இருக்குது பாருங்கள். தண்ணி மொத்தம் வீட்டில் ஒரு சொட்டு தண்ணி கூட வரல. தண்ணி ஒரு பைட்டு தண்ணி ஃபோம் போட்டு க்ளீன் பண்ணதில் வந்துடுச்சிடலாம். அழுக்கலாம் மேக்ஸிமம் அழுக்கலாம் வந்துச்சு இல்லை? மேக்ஸிமம் மேக்ஸிமம் வந்துச்சு. ஃபுல் டீப் க்ளீன் ஆகிடுச்சு. ரைட் ஓகே. நான் எத்தனை பாருப்பா வைப்பா. அப்பா ஸோ அதில் ஃபில்டர் ஆக்ஷன் வச்சுங்க தூக்கி போட்டுருவோம். இவ்வளோ அழுக்காக இருக்குது அதில். ஒரு வருஷம் மேலே க்ளீன் பண்ணி மாய் நீங்கள் கொஞ்சம் வந்து பாரு. ஏசி இதெல்லாம் என்ன ஆகும் உள்ளே போனால்? ஹெல்த் இஷ்யூ தான் சார். ஹெல்த் இஷ்யூ இதில் தான் நம்ம ஸ்மெல் பண்ணுறோம் சார். ஏசி கரெக்டாக சுவாசிக்கிறோம். அது சுவாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஹெல்த் இஷ்யூ தான் வரும் சார். வச்சிருக்கக்கூடாது. இதெல்லாம் டஸ்ட்டில் வந்துருக்கு. அந்த நுரையீரல் பாதிப்பு இதனால தான் வருது இல்லை? குழந்தெல்லாம் அங்கே வந்து தூங்குறான். அடப்பா இவ்வளோ டஸ்ட் ஒரு வருஷம் எப்படி இவ்வளோ டஸ்ட்டு சேருது இல்லை? நம்ம ஃபேன்லாம் யூஸ் பண்ணுறோம்ல சார். நம்ம 6 மந்த் ஏசி பொறுத்த வரைக்கும் மெயின்டெனன்ஸ் இருந்துகிட்டே தான் சார் இருக்கும். ஓ 6 மந்த் ஒன் 5 மந்த் ஒன் சர்வீஸ் பண்ணிகிட்டே தான் சார் இருக்கும். பாப்பா ஃபில்டர் வாஷ் பண்ணுறதுனால நம்மளுக்கு அதோட டர்ட் ஏதாவது சார். சரி நீங்கள் வழிக்கு ஊந்துட போகிறீங்க வாங்க. ஓகே சார். இங்கே உள்ள ப்ளோயர் இருக்குல்ல சார். ஆமாம். அது உள்ள போயிட்டு அந்த ஃபுல் டஸ்ட்டு ஃபார்ம் ஆகும் சார். ஃபுல் டஸ்ட் ஃபார்ம் ஆகி பார்த்தோன்னா உங்களுக்கு அந்த ப்ளோயர் ஸ்பீட் கம்மியாகிடும். கம்மியாகும் போது பார்த்தோன்னா உங்களுக்கு உள்ள அங்கே சர்க்குலேஷன் சில்லஸ் கேஸ் சர்க்குலேஷன் ஆகாததுனால உங்களுக்கு அந்த சில்லஸ் கம்மியாகிடும். ஓ சரி சரி. இது ரெஃப்ரிஜரேஷன் சைக்கிள்னு சொல்லுவாங்க சார். இதுவா ஏசி உள்ள நடக்கிற ரெஃப்ரிஜரேஷன் சைக்கிள். அதில் ஒரு டிஸ்டர்பன்ஸ் தான் சார் இந்த ப்ளோயர் மோட்டர். ஓகே ஓகே. அது ஸ்லோவாக சுட்டுச்சுன்னா உங்களுக்கு கூலிங் கம்மியாக இருக்கும். ஓ சரி சரி ஓகே. இப்போ புல்லர் பக்கா ஆகிடுச்சு இல்லை? புல்லர் ஃபுல்லாக க்ளீன் ஆகிடுச்சு. மேலேயும் ஃபுல்லாக க்ளீன். அதான் அவ்வளோ அழுக்க பார்த்தோம். அந்த ரிமூவ் பண்ணோன்னே உங்களுக்கு அதோட ஃபுல் க்ளீன் தெரியும். பார்க்கலாம். ஓகே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக கிளியர் ஆகிடுச்சு சார். இப்போ ஃபோம் வச்சு நம்ம க்ளீன் பண்ணும்போது வாஷ் பேக் போட்டு அந்த டஸ்ட்லாம் அந்த வாஷ் பேக் வழியே கீழே பக்கெட்டில் வேஸ்ட் வாட்டர் கலெக்ட் ஆகிடுச்சு. இப்போ உள்ள பார்த்தீங்கன்னா ஃபுல் டீப் க்ளீன் ஆகிடுச்சு சார். ஓகே ஓகே. டீப் க்ளீனாக உங்களுக்கு அந்த டஸ்ட் ஃபுல்லாக ஜல்லி மாதிரி ஃபார்ம் ஆகிடுச்சு சார். அப்போ இப்போ எதுவுமே இல்லை சார். ப்ளோயருமே இந்த டஸ்ட் எல்லாமே கிளியர் ஆகிடுச்சு. அந்த தண்ணி சர்றன்னு அடிச்சு அதில் ஃபுல் ஃபோர்ஸ் சார். அதை வச்சிருக்கும்போது உள்ள இருக்கிற டஸ்ட்லாம் உங்களுக்கு வெளில வந்துடும் சார். அது ட்ரைனோஸ் வழியாக பார்த்து வெளில போய்டும். மீதி இருக்கிறது வெளில வந்துடும். ஓகே சூப்பர்ப்பா க்ளீனாக இருக்குது. ஓகே ஸோ இப்போ இந்த ஃபுல்லாக கிளியர் ஆகிடுச்சுல பக்கா. இப்போ நம்ம கிரில் போட்டு ஃபிக்ஸ் பண்ணுறோம். அவ்வளோதான். நம்ம அவுட்டர் தானே வாங்கணும் இப்போ இல்லை? இது முடிச்சு புது ஏசி மாதிரி ஆகிடுச்சுல பலன்ட்டு. ஆமாம் 6 மாதம் தர பண்ணலாம், 1 வருஷம் தர பண்ணலாமா? 6 மந்த் ஒன் சர்வீஸ் பண்ணி ஆகணும். ஸோ இது ஃபினிஷ். இதோட வேலை முடிஞ்சு போச்சு இல்லை? ஓகே அவ்வளோ. இப்போ அவுட்டர் பார்க்கலாமா? ஊற்றியாச்சு. இப்போ 2வது தடவை ஊற்ற போகிறோம். இது எவ்வளோ இருக்கு வருதுன்னு பார்க்கலாம். அப்பா இந்த புல்லட்டில் இந்த இருக்கு மாய் மறுபடியும் அதே மாதிரி ஊற்றினாரு. அதே மாதிரி புல்லட்டில் இந்த வந்துருக்கு. வெட்டி பாருங்க என்ன ஆகுது இதெல்லாம். இவ்வளோ அழுக்கு இருக்கு பாருங்க. இந்த அவுட்டர் இப்போ இதே க்ளீன் பண்ண போகிறான். இவ்வளோ அழுக்கு இருக்கா?
ஓகே இப்படி பண்ணாங்க பாருங்க. சரி பைப் எடுத்துறேன். காலெடு ஆ போச்சு. அது சேர் மாதிரி எடுத்து பாருங்க. அப்படியே கருப்பாக வருதா? தண்ணி எவ்வளோ கருப்பாக ஊற்று பாருங்க. கருப்பாகுது இல்லை தண்ணி, ஆமாம் சார், பிளாக் அவுட். தண்ணி கலரை பார்த்தாலே தெரியும் பாருங்கள், இவ்வளோ கருப்பாக தெரியுதுங்களேன். அப்பா இவ்வளோ அழுக்கு நம்ம நுரையீரலில் போனால் என்ன ஆகுறது? நம்ம பார்த்து வித்தியாசம் இருக்குது பாருங்கள். இந்த அழுக்கெல்லாம் ஓரளவு கிளியர் ஆகிடுச்சு. ஓகே இந்த 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 இடத்துல தான் பயங்கரமாக இருந்துச்சு. இந்த 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 இடம் இந்த இடம் அதான் ஃபுல்லாக அவ்வளோதான். லெவல் கம்மியாக இருக்கேன். ஏசி ஏற்றணுமா? ஓகே, பக்கா புது ஏசி மாதிரி சர்வீஸ் பண்ணிட்டாரு. இப்போ கூலிங் நல்லாயிருக்கு. நைட்டெல்லாம் கூலிங்கே இருக்காது. இப்போது அழுக்க பார்த்தீங்களா? இப்போது சர்வீஸ் பண்ணது முக்கிய காரணமே குழந்தை இங்கே தான் தூங்குறான். எவ்வளோ டஸ்ட்டு பார்த்தீங்களா? அதில் ஏகப்பட்ட டஸ்ட்டு. 6 மாதம் ஒரு தடவை க்ளீன் பண்ணுங்கள். இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ கூட எடுத்துக்கலாம். இது நம்ம க்ளீன் பண்ணாமல் இதிலே மூச்சு பாசனம் வந்து இந்த நுரையீரல் பிரச்சனை வரது நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறேன். உண்மைதான். நம்ம நடிகை மீனா அவங்க ஹஸ்பண்ட் இறந்தார் இல்லையா? அது எப்படின்னா, அது விண்டோ ஏசி. அது விண்டோ ஏசி பின்னாடி அவுட்டர் யூனிட் இருக்குது இல்லையா? அதில் வந்து பூரா கூடு கட்டி கக்கூஸ் போயிட்டு அந்த ஸ்மெல் வந்து இறந்ததாக சொல்கிறாங்க. நான் புக்கில் பேப்பர்லாம் படிச்சிருக்கேன். பட் அவர் நுரையீரல் இன்ஃபெக்ஷன் தான் இறந்தார். மேபி இந்த மாதிரி ஏசியில் உள்ள டஸ்ட் இருந்தால் வரது வாய்ப்பு இருக்குது. ஏசியை சர்வீஸ் பண்ணுங்கள். நான் வந்து பண்ணது அர்பன் கம்பெனி, 1000 rupees மொத்தம். இன்டோர் அவுட்டர் எல்லாம் செக் பண்ணலாம் பண்ணேன். நல்லா இருந்துச்சு. இப்போ நல்லா கூலிங் எப்படி இருக்குது? இப்போ கூலிங் நல்லா இருக்குது. இப்போது 26 தான். இப்போ நான் கட் ஆஃப் தான் இருப்போம். தேங்க்யூ ஸோ மச். இது ஒரு அவேர்னஸ் வீடியோ கூட எடுத்துக்கலாம். நான் தண்ணி கொட்டதை பார்த்தீங்கல்ல, நான் நினைச்சே பார்க்கலங்க. நான் வந்து வெளியில் அந்த இது மாதிரி இருக்கு இல்லையா, அந்த ஃபில்டர் மாதிரி இருக்கு இல்லையா, அதில் இருக்க டஸ்ட் நம்ம அப்பப்போ எடுத்து க்ளீன் பண்ணுறோம். அதான் பண்ண முடியும். அதுதான் இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கேன். டஸ்ட் உள்ளே இவ்வளோ இருக்கும் நினைச்சே பார்க்கல. அப்படியே மண்டையாக வருது. எனக்குமே தெரியல. அதான் இது கிடையாது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். ஏசி சர்வீஸ் பண்ணுங்கள். அதெல்லாம் பிரச்சனையே வருது. ஓகேங்களா?